Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. As you all know, நம்ம எல்லாருமே வந்து parable series வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ வந்து ஒரு general content வீடியோ தான். டாபிக் என்ன அப்படின்னா how to renew our spiritual life with God. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல வந்து நான் ஒரு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து சில்லி பவுடர் வந்து நான் எப்படி அரைப்பேன், என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அளவு எல்லாமே வந்து நான் வந்து ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ரெண்டுத்துலயும் நான் வந்து மென்ஷன் பண்றேன், நீங்க பாருங்க. குழம்போட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து இது பியூர் வெஜ்ஜுக்கும் சரி நான்வெஜ்ஜுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இன்கேஸ் இந்த மாதிரி ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நவ் கெட்டிங் பேக் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அக்னாலஜ் தி நீட் ஃபார் ரெனியூவல். ஒரு சில டைம்ல வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றல் இறக்கல், இட்ஸ் லைக் அ கிராஃப் மாதிரி தான். எப்பவுமே வந்து ஒரு ஏற்றல் இறக்கல் எப்பவுமே நம்மளுக்கு காணப்படும். ஒரு சில டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கனெக்ஷனே வந்துடும் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும். நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் ஜீவிச்சுட்டு போயிட்டு இருப்போம். ஆனா ஒரு டைம்ல வந்து நம்மளுக்கே தோணும், ஐயோ நம்ம வந்து ஒரு டிஸ்கனெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு பி ஹானஸ்ட். எதனால உங்களுக்கு அந்த டிஸ்கனெக்ஷன் வந்து உங்களுக்குள்ளேயோ ஆண்டவருக்குள்ளேயோ வந்திருக்கு அப்படின்றது உங்களுடைய இருதயத்துல நீங்க கேட்டீங்கனாலே அதுலயே வந்து நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அந்த ஆன்சரை வந்துட்டு ஹானஸ்டா ஆண்டவரே இதனாலதான் நான் தப்பு பண்ணிட்டேன், இதனால நான் உங்களிடத்துல இருந்து விலகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹானஸ்டா அதை அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கோங்க. ரெண்டாவது பாயிண்டா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சங்கீதம் 51 அதிகாரம் 10 நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கான்ஸ்டன்டான ஒரு ஹார்ட்டை வந்து நம்ம கேட்கணும். எப்பவுமே நான் சொன்னல கிராஃப் மாதிரி ஒரு ஏற்றல் இறக்கல் வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஒரு கான்ஸ்டன்டா ஆண்டவர்கிட்ட டெய்லி ரொட்டீன் வந்து நம்ம எப்படி காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்றோம், சாப்பிடுறோம், இதெல்லாமே ஒரு நார்மல் டெய்லி ரொட்டீனா நம்ம பண்றோம்ல. ஸோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃபுமே வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா ரிட்டர்ன் டு டெய்லி ப்ரேயர். நம்ம வந்து ஒரு பிரேக் த்ரூல இருந்து நம்ம வரும்போது டெய்லியுமே வந்துட்டு ஒரு 1 hour ப்ரேயர் பண்ணணும், 1/2 an hour ப்ரேயர் பண்ணணும்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இதை வந்து நீங்க கிராஜுவலா நீங்க ரேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutesல இருந்து 15 minutes கொண்டு வாங்க, 15 minutesல இருந்து 20 minutes, 20 minutesல இருந்து ஒரு 1/2 an hour. இந்த மாதிரி கிராஜுவலா உங்களோட ப்ரேயர் டைமை வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளோட நிறைய வாக்குதத்தங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த வாக்குதத்தங்களை வந்து திரும்ப 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 நீங்க என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணணும். அப்போ வந்து இன்னுமுமே வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஐயோ ஆண்டவர் இதை சொன்னாங்களே, இந்த விஷயத்த ப்ராமிஸ் பண்ணாங்களே, இதை செய்வேன்னு வாக்கு கொடுத்தாங்களே அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த ஒரு ஏர்ஜ் வந்து நம்மளுக்குள்ளேயே கிரியேட் ஆகும். ஸோ அப்ப அது நம்மளோட ஆத்மா வந்து இன்னுமுமே ஆண்டவருக்குள்ள இன்னும் ப்ரிப்பேர் ஆக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கன்ஃபஸ் பண்ணி ஆண்டவருக்கு வந்து தேங்க் பண்ணுங்க. இந்த ரெனியூவல் வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவா நம்மளுக்கு வந்து எனக்கு முடியணும் ஆண்டவரே, இதை விட்டு நான் திரும்பவும் விலக கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணி நீங்க தேங்க் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா ரீட் அண்ட் டேக் நோட் ஆன் ஸ்கிரிப்சர்ஸ். பைபிள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்து பைபிள் ரீடிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க சாம்ஸ் அண்ட் ப்ராவப்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 சாப்டர்ல இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சாம்ஸ் அண்ட் ப்ராவப்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். இல்ல ஜீசஸோட ஹிஸ்டரியை பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னா மேத்யூ, மார்க், லூக், ஜான்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க பண்ணும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட்ஸ் எடுங்க. நம்ம வந்து ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் நோட்ஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு ஒரு டைரி அண்ட் பென் வந்து எப்பவுமே ரெடியா வச்சுட்டு அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அது நம்மளுக்கு இன்னுமே ஒரு நிறைய ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கும் நீங்க படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீகனெக்ட் வித் ஃபெய்த் கம்யூனிட்டி. நம்ம வந்து ஒரு சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து கொயர் இருக்கும், யூத் மீட்டிங் இருக்கும், ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கும், ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள எப்பவுமே உங்களை நீங்க என்கேஜ்டா வச்சுக்கோங்க.
அதே மாதிரி இப்போ வந்து நீங்க யூடியூப்ல வந்துட்டு நிறைய ஃபெய்த் சேனலோட கம்யூனிட்டி பேஜஸ்லாம் நிறையவே இருக்கு யூடியூப்ல. ஸோ அந்த மாதிரி பேஜஸ் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க அவங்க சொல்றதெல்லாம் கூட நீங்க கேட்டு அது மூலியமா உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை கூட நீங்க க்ரோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளா கூட வந்து நிறைய ஆர்ஃபனேஜஸ், ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து இருக்கு. நிறைய ரோட்ல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்லாம இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாம் போய் நீங்க என்ன பண்ணணும்னா ஊழியம் செய்யலாம். அதுவுமே வந்துட்டு உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை வந்து ரெனியூ பண்றதுக்கு ஒரு பெரிய சோர்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் வர்ஷிப் அண்ட் கிராட்டிடியூட். இது வந்து நான் எப்பவுமே பண்றது உண்டு. அதனாலதான் இந்த பாயிண்ட்டையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்பெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கிறேனோ நான் தனியா வீட்டுல மெயினா வந்து நான் தனியா இருக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த ஊக்குதல் வந்து எப்பவுமே எனக்குள்ள வந்து வரும். நான் வந்து எனக்கு வந்து வர்ஷிப் லீட் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை. பட் அதுக்கான டோர் வந்து ஆண்டவர் வந்து எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் எப்பவுமே நான் வந்து ப்ரிப்பேர்டா தான் இருப்பேன். எனக்கு வந்து வர்ஷிப்க்கு லீட் பண்றதுக்கு என்னென்ன சாங்ஸ்லயே ஒரு சில லிரிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும், டச்சிங்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் எப்பவுமே நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஆண்டவரோட அழைப்பு எப்போ வந்தாலுமே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே நீங்க கூட ஃப்ரீ டைம்ல வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து வர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சீக் ஃபார் ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஷிப். ஸோ நம்ம சர்ச்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்டர் அங்கிள்ஸ் இருப்பாங்க, எல்டர் பீப்புள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல்லி பாத்தீங்கன்னா உங்க ஏஜ் குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அக்கா அண்ணாஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஆத்துமாக்காக நீங்க முதல்ல ஜோம் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள வரோம் அப்படின்னாலே நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து எழும்ப ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு டக்குன்னு எல்லாம் கிடைக்காது. ஸோ ஒரு மென்டார் வந்து நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க டைரக்டா நீங்க வந்து கேட்கலாம். இதை வந்து நான் எப்படி ப்ரொசீட் பண்ணும், இந்த தாட்டை நான் எப்படி பார்க்கணும். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு மென்டர்ஷிப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ அதுக்காக நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணுங்க. அப்ப அந்த ஆத்மா யார் என்பதை ஆண்டவரே காண்பிச்சு கொடுப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் இன் காட்ஸ் பிளான் அண்ட் ப்ராசஸ். ஒரு விஷயத்த ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்களா, அவர் கண்டிப்பா செய்வாருன்ற ஃபெய்த்தும் ட்ரஸ்டும் பேஷன்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பா வரணும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ் அண்ட் லெட்டிங் கோ திங்ஸ் அவே. இந்த விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இத்தனை விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஆத்மாவை நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கல அப்படின்னா அந்த ஒரு இருதயம் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா வரணும். அது ஆண்டவருமே எதிர்பார்க்கிற ஒரு இருதயமாய் நம்ம இடத்துல காணப்படுது. ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா நடக்குது, நம்மளுக்கு விரோதமா பண்றாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம முதல்ல கத்துக்கணும். அவங்க தப்பே பண்ணட்டுமே ஆண்டவர் வந்து அது நன்மைக்கு ஏதுவாக தான் மாற்றுவார். என்னோட லைஃப்ல நிறையவே நடந்திருக்கு. அதனாலே நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு தெரியும் இது வந்து தப்பாதான் இருக்கு, இவங்க தப்பு தான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா விட்டு கொடுத்து போவேன். நீ பண்றியா பண்ணு, ஆனா எனக்குள்ள இருக்க ஆண்டவர் பெரியவர், அது நன்மைக்கு ஏதுவாக எனக்காக அவர் மாற்றுவார்ன்ற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். ஐ திங்க் நான் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம ஒருத்தரை வந்து நம்ம தாங்கி வி வில் க்ரோ டுகெதர் இன் கிரைஸ்ட். ஏன்னா கிரைஸ்ட் லைஃப் வந்து இஸ் நாட் ரியலி அ வேக் லைஃப், இட்ஸ் அ பியூர்லி ஆண்டவருக்குள்ள வாழ்றது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ அது நீங்களும் நானும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வி வில் க்ரோ டுகெதர் இன் கிரைஸ்ட். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பண்ற ஒரு கமெண்ட் அண்ட் லைக் அண்ட் என்கரேஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து இன்னுமுமே உங்களுக்கான கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ see you all, take care and bye bye.